எப்பா எதுக்குப்பா இப்ப தண்ணி ஊத்துன? ஏண்டா வீட்டுல படுத்தாதான் வீடே நாறுதுன்னு பார்த்தா இங்க ஆறே ஓடுது. எப்பா நான் என்னப்பா பண்ணுவேன், பாத்ரூம் வருது. டேய் கழுத 7 கழுத வயசாகுது இன்னும் இப்படி பண்ணுகிற. சரி சரி யாருன்னா பாக்க முன்னாடியே வாய் எடுத்து அழைச்சு போட்டலாம். வா வா சரி சீக்கிரம் வா. போயிட்டாரா? இவருக்கு வேற வேலையே இல்ல. வாடா வாடா இதை வந்துட்டப்பா. போயிட்டு எடுத்துனா. ஐயோ பக்கெட் அடிக்கலாம் அடிப்பாரு. தண்ணி எடுத்து மேலே தெளிச்சுப்போம். ஹலோ சொல்லுங்க டீச்சர். என்ன ரொம்ப நாளா போனே காணோம். சரி சரி என்ன விஷயம் சொல்லுங்க. டீச்சர் இதெல்லாம் ஒரு விஷயமா? ஸ்கூல் பசங்க போறதெல்லாம் சகஜம் தானே. என்னது பாத்ரூம்ல போகாம கிளாஸ் ரூம்ல போயிட்டானா? என்ன விளையாடுறீங்களா? 10வது படிக்கிற பையன் எப்படி டீச்சர் அப்படி போவான்? இங்க பாருங்க டீச்சர், நீங்க சொல்றதுல என்னால நம்ப முடியாது. எங்க பரம்பரையே பாத்ரூம்ல மட்டும்தான் போவோம். சரி இருந்து தான் டீச்சர் இருக்கா. நிம்மதியா ஒரு ஒண்ணு நான் இல்ல. என்ன பாத்ரூம் ஒரு மாதிரி இருக்கு. பாடா இந்த சாவடிக்குதுப்பா. புகை வருது. தீஞ்சு போச்சு புகை. அப்பா அப்பா என்னடா அப்பா இங்க பாரு. டேய் என்னடா இவ்வளவு புகை வருது? அப்பா அயன் பாக்ஸ்ல இருந்தா புகை வருதுப்பா. ஏன்டா அயன் பண்ணாம எங்கடா போன? இல்லப்பா அயன் பண்ணிட்டு இருந்தேன்னா டக்குனு பாத்ரூம் வந்துச்சா டக்குனு உள்ள போயிட்டேன்பா. ஏடா உனக்கு ஒண்ணு கடா முக்கியம், வாழ்க்கையில முன்னு கொடனா போய் அனடா போடா. அப்பா ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தா நினைக்கிட்டாப்பா. திரும்பவுமா? சரி நானே அடிச்சுக்கிறேன், போய் சீக்கிரம் வாடா. அப்பா நீ வரியா? டேய் போடா. சரிப்பா. பாத்ரூம் போறது எவ்வளவு சந்தோஷம். ஹலோ டேய் நாங்க படம் முடிச்சு வீட்டுக்கே வந்துட்டோம். நீ தியேட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா சொல்ற? இப்பதான்டா இன்டர்வல் விட்டாங்க, அதுக்குள்ள இன்டர்வல் முடிஞ்சிச்சா? படமே முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம், சீக்கிரம் வாடா. டேய் ஹலோ ஹலோ ஐயோ உள்ள வந்துச்சு, எப்படி எடுக்கிறது? சார் காலையில ஷோக்கு டிக்கெட் வாங்கிட்டு நைட் ஷோ வரப்போகுது. என்ன சார் பண்றீங்க பாத்ரூம்ல? இல்ல போனு கீழே விழுந்துச்சு சார் அது ரொம்ப முக்கியமா சார். போங்க சார். சார் ஒரு வாட்டி ஒண்ணுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம் சார். போங்க சார், ஓனர் திட்டுவார் சார். சார் ஒரு வாட்டி ஒண்ணுக்கு மட்டும் சார் போங்க சார். நிம்மதியா ஒரு ஒண்ணுக்கு போங்க. சரி சரிங்க. ஐயோ வந்துட்டேன் சார். ஒண்ணுக்கு எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ சொல்லு பேபி. ராஜ் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னடி சொல்ற? ஏண்டா நேத்து நான் உன்னை ஆசையா படம் பார்க்க கூட்டிட்டு போனா நீ படம் பார்த்திருக்கலாம். அது இல்லையா அட்லீஸ்ட் என்னையாவது பார்த்திருக்கலாம். ரெண்டும் இல்லாம 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெளில போனா என்னடா அர்த்தம்? பாத்ரூம் வருதுன்னு அர்த்தம். பாத்ரூம் வருதுன்னு அர்த்தமா? நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நீ பாத்ரூம்லயே இருந்தா நம்ம எப்படி குடும்பம் நடத்துறது? எனக்கு அது டவுட்டா தான் நீ இருக்கு. அந்த டவுட்லயே இரு. நான் உன்னை இப்ப பிரேக்கப் பண்றேன். ஹலோ ஹலோ பேபி. பாட்டு சொல்லு பேபி. மாங்கா தின்னுட்டு இருக்கேல, அத மட்டும் கொண்டு வந்து ஈவினிங் கொடுத்துட்டு போயிரு. எனக்கு வேணும், உனக்கு எப்படி நான் கொடுக்கறது? நீ சொல்றது ஒண்ணு புரியல, நான் வைக்கிறேன் பாய். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது நான் மாங்காய் பறிச்சது? முக்கிய செய்திகள். டிரான்ஸ்ஃபார்மர் அருகே சிறுநீர் கழித்த வாலிபர் மின்சாரம் தாக்கி பலி. டே ராஜி, ஐயோ இந்த நாயே வந்துருச்சு. அந்த நாயால காணுமே. ராஜி முடியலடா. என்னப்பாச்சு? என்னன்னு தெரியலப்பா, ஒரு ஜோக் பச்சோன்னே நெஞ்சடிச்ச மாதிரி வலிக்குதுடா. இப்ப என்னப்பா பண்றது? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாப்பா. பாத்திரத்தியா? டேய் சாய் எடுத்துனாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்பா இந்த நிலைமையில நீ எப்படிப்பா வண்டி ஓட்டிட்டு போவ? ஐயோ நான் இல்லடா, நீ தாண்டா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். நானா? ஐயோ எனக்கு தான் வண்டி ஓட்டிட்டே இருந்தா பாத்ரூம் அடிக்கடிக்கு வந்துருவேப்பா. ஐயோ உனக்கு அப்பனோட உயிர் முக்கியமா இல்ல உனக்கு யூரின் அத்து முக்கியமா? போடா பாத்துக்கலாம். ரெண்டுமே முக்கியம்தான்ப்பா. ஐயோ போயிட்டு வாடா சீக்கிரம். இத போறப்பா. அப்படியே ஓடியா உள்ள. எடியா மோதிட்டுனே. எப்பா எப்பா போய் சொன்னியா என்கிட்ட? அப்ப ஹார்ட் அட்டாக்ல எதுவும் வரலையா? உலக வாய்க்கா? ஏண்டா உன் அப்பன் வாசல்ல நெஞ்சு வெளில உட்காந்துங்கிறான், நீ வந்து பாத்ரூம்ல உட்காந்துங்கிற. இல்லப்பா சாவி எடுக்கிறதுக்காக வந்தேன். கிடைச்சிச்சாப்பா? இல்லப்பா கிடைக்கல, அது திருப்பி வெளியே திருட்டு இருக்கேன்.
சரி சரி, இனிமே உனக்கு இந்த பிரச்சனையே இருக்காதுப்பா. வராதா? ஆ, இதை முன்னாலே சொல்லாம போயிட்ட பாத்தியா? உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், அங்க போனா எல்லாம் சரியாயிடும். யூரின் பிரச்சனையா? ஆமாப்பா. என்னப்பா பேப்பரையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு இதில் நம்ம ஃபோட்டோ வந்தாலும் வரலாம், என்னப்பா? அதனால தான். ஓ சரிப்பா. சரி வா, நான் உன்னை அங்க முன்னாடியே கூட்டிட்டு போறேன். சொல்லிக்கலாம்லப்பா. வா வா, அங்கே போய் சரிப்பா. அப்பனே முருகா, ரொம்ப நாள் கழிச்சு என் புள்ளி கல்யாணம் ஆகுது. இதில் எந்த பிரச்சனையும் வராம நீ தான்ப்பா பார்த்துக்கணும். ஆமாங்க, பொட்டு வச்சு விடுங்க பொண்ணுக்கு. ம். முத்தம்லாம் கொடுக்காதீங்க. தாங்கோ. வீட்டில் யாராவது பொம்மை நட்டி இருக்காங்களா? யாரும் இல்லை சாமி. சரி ஓகே, இந்தாங்க இது எல்லாத்திட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டு சாமி. நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ள தாலியை கட்டிடுவோம். கெட்டி மேடம், கெட்டி மேடம். கட்டுப்பா கட்டுப்பா, நல்ல நேரம் முடிய போகுது. நாடி ஆயிட்டு இருக்கு, கட்டுங்கோ. ஐயோ பெரியப்பா என்னையா பண்றான்? ஏதாவது கேளு பெரியப்பா. இருங்க இருங்க. அப்பா மகனே, ஏன்டா நிறுத்திட்ட? கட்டா. இல்லப்பா, எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்குப்பா. ஏய், முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு, போய் வருதுன்னு சொல்றேன், கட்டிட்டு போடா. இல்லப்பா நீயே கட்டிடுப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அப்பா ஏய், முடியல, அது மேல கட்டக்கூடாது. எங்க பேமெண்ட் வேற வராதே. எங்க நாடி ஆயிட்டு இருக்கு, யாராவது ஒருத்தர் கட்டுங்க. டைம் ஆச்சுல, யாராச்சும் ஒருத்தர் கட்டுங்க. எங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கட்டுங்க. நான் எப்படி? பரவாயில்லைங்க, நீங்களே கட்டுங்க. யாராச்சும் ஒருத்தர் கட்டிட்டு சோற நல்லா போடுங்க. உட்காருங்க. பொண்ணை பார்த்து கட்டுங்க. மாங்கல்யம் தந்துனானே மகஜீவன ஏத்துனா சண்டே ஆனா ஆபீஸ் வீட்டுல இருந்து குடும்பம். கல்யாணத்தை பார்த்துட்டு இருந்து சாப்பிட்டு போங்க. என் புள்ள இருக்க போயிருக்கிறான்.